இல்லை என்ற சொல் டிஆர் அகராதியில். புலிப்பாலை கேட்டாலும் ஓ தரலாமே என்பார். புன்னகை மின்னலிடும், எதிர்ப்பாரை பூவிழுங்கு போட்டிடும் டிஆர் ஒரு டாக்டரே. வீடியோ வந்து திரையுலகின் வீழ்ச்சிக்கு ஆயத்தம் செய்யும் நேரத்தில் அதன் மீது போர் யுத்தம் கொண்டு அதனை வீழ்த்திய வித்தகன் விவேகன் டிஆர் என்றோ. அவருடைய 100ஆண்டு விழாவை நாங்கள் எல்லாம் பங்கேற்பது இந்த திரையுலகம் செய்த பாக்கியம். ஜவஹர்லால் நேருவோட பயணம், பாரத பிரதமர் இந்திரா காந்தியோட பயணம், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரோட பயணம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட பயணம், புரட்சித் தலைவி அம்மா அவர்களோட பயணம், இப்படி அந்த பக்கம் கர்நாடகாவில் இந்த குண்டராவாக இருக்கட்டும், ஆந்திராவில் இருக்கக்கூடிய என்டிஆராக இருக்கட்டும், அத்தனை முதலமைச்சர்களையும் அவரோடு கலந்து பேசி இந்த திரையுலகத்துக்கு அவர் செய்த சாதனைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அப்படிப்பட்ட இந்த விழாவில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் கமல் சார் வந்து இந்த நிகழ்வுக்கு ஒத்துக்கொண்டு இந்த குடும்பத்தின் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய பற்றும் பாசமும் எண்ணில் அடங்கா, ஏட்டில் அடங்கா, எழுத்தில் அடங்கா. டிஆருடைய மகளின் திருமணத்துக்கு கமல் சார் வந்திருக்கிறார். அவருடைய பேத்தியின் திருமணத்திற்கும் கமல் சார் வந்திருக்கிறார். ஏன் அவருடைய புகழ் பூத உடலுக்கு இறுதி அஞ்சலியும் செலுத்த வந்திருக்கிறார். ஆனால் அதற்கு மேலாக அவருடைய 100ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு இருப்பது உண்மையிலேயே டிஆருடைய ஆத்மா உங்களை காலம் காலமாக உங்களை கொற்றக்குடையாக உங்களுக்கு நிழல் போர் காப்பார் என்று சொல்லி அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டிஆர் குடும்பத்தினர் அல்லும் பகலும் என்னோடு தொடர்பு கொண்டு இந்த சீரும் சிறப்பமாக நடப்பதற்கு அவர்கள் கொடுத்த ஆலோசனைகளும் அதற்கு ஒத்துழைப்பு நல்கிய ரோகிணி பன்னீர்செல்வம் அவர்களும் இங்கு திரளாக வந்திருந்து இந்த நிகழ்ச்சி மிக சீரும் சிறப்பமாக நடாத்தி கொண்டிருக்கும் அத்தனை சிறப்பு விருந்தினர்களும், குறிப்பாக நீதிக்கு நீதிமான் சந்திரசார் அவர்களையும் நான் அழைத்ததுக்கு மேடையில் வந்து அவரை பற்றி ஒரு வார்த்தைகள் கேட்டுக்கொண்டேன். அவருக்கும் என்னுடைய ஆத்மார்த்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதத்துக்கு ஒரு ராமானுஜர், திரையுலகுக்கு ஒரு ராமானுஜம். அவர் செய்திருக்கின்ற நல்லதையெல்லாம் நினைத்து பார்த்தால் உண்மையாகவே சாதிக்க முடியாத விஷயங்களை எல்லாம் அவர் எடுத்து சாதித்திருக்கிறார். இன்றைய தினம் இந்த மேடையில் நிற்கும் போது எனக்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், இது 1985 அல்லது 90 நடந்திருக்கின்ற ஒரு விழா போல் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போதைய சினிமா விழாக்களை இப்படி பார்க்க முடியாது என்பது என்னுடைய எண்ணம். நிச்சயமாக ஒருவருடைய பதவியை சொன்னால் அவர் பெயரை சொல்லுவார்கள். நன்றாக யோசித்து பாருங்கள். ஒருவருடைய பதவியை சொன்னால் அவருடைய பெயரை சொல்லுவார்கள். ஆனால் இவர் மட்டும் எந்த பதவியில் இருந்தாலும் ராமானுஜம் சார் என்றுதான் அழைக்கப்படுவார். அதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அவர் சினிமாவுக்கு செய்தது நிறைய. அந்த சினிமாவோடு சேர்ந்த தயாரிப்பாளர்களுக்கு மட்டுமல்ல, விநியோகஸ்தர்களுக்கும் செய்தது நிறைய உண்டு. அவரை பொறுத்தவரை ஒன்று மட்டும் சொல்லலாம், என்னவென்றால் அவர் நியாயமாக நடந்து கொண்டார். அவர் சேர்ந்த குடும்பத்தை, அந்த குடும்ப சரித்திரத்தை எடுத்து பார்த்தால் இதையெல்லாம் அவர் செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அதையெல்லாம் தாண்டி திரையுலகத்துக்காக இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்பி தன்னை குறைத்து கொண்டு, தன்னை தாழ்த்தி கொண்டு சினிமாவுக்கு நல்லது செய்தவர் தான் ராமானுஜம் அவர்கள். அதனால் தான் அவருக்கு இந்த விழா 100வது ஆண்டில் இங்கே எடுக்கப்படுகிறது. வந்திருக்கிற கூட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் கூட நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அவருடைய சேவைகள் எப்படி இருந்திருக்கும் என்பதை. நிச்சயமாக ஒன்றை மட்டும் சொல்ல முடியும், என்னவென்றால் தன்னை அளித்த திரையுலகுக்கு அவர் வளர்ச்சியை கொடுத்ததனால்தான் இங்கு வந்திருக்கின்ற சில பேரும், இங்கு மேடையில் இருக்கின்ற பல பேரும் உருவாகி இருக்கிறார்கள். இதனை மறக்க முடியாது. இதனையெல்லாம் நான் தெரிந்து கொண்டது திரு ஏவிஎம் சரவணன் அவர்கள் மூலமாகத்தான் அவரை பற்றி தெரிந்து கொண்டேன். அவருடன் பழகுகின்ற காலத்தில் அவரை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டேன். இதை போன்ற விழாக்கள் தான். ஏவிஎம் படத்திலே ஒரு பாட்டு இருக்கிறது, அந்த பாட்டை நினைத்து பாருங்கள். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. அவரை நினைத்தால் அந்த நாட்கள் தான் நினைவுக்கு வரும், இந்த நாட்கள் மறந்துவிடும். அதை போன்ற நல்லவராக இன்று உள்ளவர்களும் மாற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அதுக்குரிய
நம்மளோட டிஆர் அவர்களை பலமுறை சேம்பர் மீட்டிங்கில் பல்வேறு விஷயங்கள் அவர் பேசுவதை பலமுறை கூர்ந்து கவனித்திருக்கிறேன். அவர் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு மட்டுமே பேசினவர் அப்படின்ற ஒரு தோற்றம் இருக்குது. அப்படி அல்ல, அவர் திரையுலகின் பிரச்சனைகளை எல்லாம் பேசியவர். அதனால தான் திரையுலகின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். எல்லா தரப்பு விஷயங்களுக்காகவும் அவர் அரசாங்கத்தோடு வாதாடி எங்களுக்கு ஏராளமான உதவிகளை செய்திருக்கிறார். தானு சார் அவர்கள் அவரை பற்றி அடிக்கடி பெருமையாக சொல்ல கேட்டு பல விஷயங்களை நம்ம அவரோட மூலம் கேட்டிருக்கிறோம். தானு சார் 1 hour பேசினீங்கன்னா டிஆர் சாரை பற்றி பேசாமல் ஒரு சப்ஜெக்ட் பேசவே மாட்டார். அது மாதிரி சேம்பரில் சிலை வைக்கும் பொழுது எல்லா சிலைகளும் சேம்பர் செலவில் வைக்கப்பட்ட பொழுது தானு சார் அந்த சிலை மட்டும் என் செலவில் தான் நான் தான் வைப்பேன் என்று பிடிவாதமாக கொண்டு வந்து வைத்தார். அந்த அளவுக்கு ஒரு பிரியமானவர். அவர் கேட்டு பல விஷயங்கள் அவரை பற்றி தெரிந்திருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே தலை சிறந்த சங்கம், ஒற்றுமையான சங்கம், பவர்ஃபுல்லான சங்கம்னா தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்கம். அதற்கான விதை, அதற்கான பவர் எல்லாம் கொடுத்த டிஆர் அவர்கள், அவர் புகழ் என்றென்று வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. டிஆர் சாரை பொறுத்த வரைக்கும் என் மனதுக்கு அவர் ரொம்ப நெருக்கமானவர். என் மேலே என்ன காரணத்தாலும் அவருக்கு மிகப்பெரிய பாசம் உண்டு. எப்போ அவரை நான் சந்திக்க போனாலும் அவ்வளவு அன்போடு என்னை வரவேற்பார். அவர் எனக்கு இல்லை, ஆனால் நான் அப்படி அடித்து வர்றேன் அப்படின்லாம் நீங்கள் நினச்சக்கூடாது. நான் சொல்கிறது உண்மையான வார்த்தை. அதுக்கு என்ன சாட்சின்னா, என்னுடைய திரைப்படங்களுடைய 100வது நாள் விழா, எந்த விழா நடந்தாலும் அந்த விழாக்கள் டிஆர் அவர்கள் இல்லாமல் நடந்ததே இல்லை. எல்லா விழாக்களுக்கும் அவர்தான் தலைமை. இங்கே இப்போது பேசிவிட்டு சென்றாரே உலக நாயகன், அவருடைய பிறந்த நாள் விழாவும் என்னுடைய சூரசம்மாரம் படத்தினுடைய 100வது நாள் விழாவும் 1988ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. அந்த விழாவுக்கு தலைமை தாங்கியவர் டிஆர் அவர்கள் தான். அதே மாதிரி நான் என்னுடைய சகோதரம் இணைந்து தயாரித்த ஜல்லிக்கட்டு திரைப்படத்தினுடைய 100வது நாள் விழா வள்ளுவர் கோட்டத்திலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கலந்து கொண்ட அந்த விழாவுக்கு தலைமை தாங்கி வரும் டிஆர் அவர்கள் தான். அவர் இல்லாமல் விழாவே எங்களுடைய நிறுவனத்திலே நடந்ததில்லை. அந்த அளவுக்கு எங்களுக்கு மிகவும் நெருக்கமானவராக அவர் இருந்தார். இந்த சினிமா உலகத்தினுடைய பிரச்சனை, சினிமா உலகத்தில் பொறுத்தவரையும் உங்களுக்கு நல்லா தெரியும், இங்கே இருக்கவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். எப்போ எந்த பிரச்சனை எழும் அப்படின்னு சொல்ல முடியாது. தடால்னு தீப்பற்றி எரிகின்ற மாதிரி பிரச்சனைகள் சினிமா உலகத்தில் வரும். அது போன்ற பிரச்சனைகளோடு அவரை பார்க்க போகும்போது இவ்வளோ பிரச்சனை வெளியில் ஓடிட்டு இருக்குல்ல, அந்த பதட்டமே இல்லாமல் எல்லாரையும் வரவேற்பார். உட்காருங்க, என்ன எல்லா விஷயங்களுமே எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்படவே எல்லா பிரச்சனையும் தீர்க்கலான்ற நம்பிக்கையோடு அதை அணுகக்கூடிய ஒரு மனிதராக இருந்தவர் அவர். அப்படி அணுகிறது மட்டும் இல்லை, பல பிரச்சனைகளை தீர்த்திருக்கிறார். இந்த சினிமா உலகத்தில் எப்பெல்லாம் பிரச்சனை எழுமோ அப்பெல்லாம் எல்லாரும் போய் போடுற இடம்னா இந்த பாய்ஸ் ரோட்டில் உள்ள அவருடைய அலுவலகம் தான். எல்லாரும் இனிமையாக வரவேற்று ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் நம்ம சால்வ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லாரோடும், அதாவது அன்றைக்கு இருந்த எல்லா முதலமைச்சர்களோடும் உடனடியாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆனாலும் சரி, கலைஞராக இருந்தாலும் சரி, உடனடியாக அவரோடு தொடர்பு கொண்டு பேசக்கூடிய ஒரு வல்லமையும் ஆற்றலும் அவருக்கு இருந்தது. இவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அந்த நம்பகத்தன்மை அவருக்கு இருந்தது. அவர் போடுற ஒரு சிறப்பான மனிதர்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 100ஆண்டு விழா எத்தனை நூற்றாண்டுக்கு அப்புறம் அது மாதிரி ஒரு மனிதர் தோன்றுவார் என்று தெரியவில்லை. அவருடைய புகழ் என்றைக்கும் நிலைத்திருக்கும். நன்றி, வணக்கம். எனக்கு அவர்கிட்ட ஜாஸ்தி தொடர்பே கிடையாது. ஆனால் எனக்கு அவர் பின்னாடி இருந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கார். அதை மட்டும் சொல்லிடுறேன். என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸுக்கு 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம். ரிலீஸுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ரிசப்ஷன் முடிஞ்ச 2 நாள் கழிச்சு தான் என்னுடைய முதல் படம் ரிலீஸ். பயங்கர டென்ஷன். தயாரிப்பாளர் மணி ஐயர் அவர்கள், அவருக்கு ஐயா சுரேஷ் ஐயா அவர்கள் நெருங்கிய நண்பர். இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்களோ தெரியல. 24ஆம் தேதி ரிசப்ஷன், 26ஆம் தேதி ரிலீஸ்ன்னு வச்சுட்டாங்க. எனக்கு டென்ஷன். 26 கூட்டு என்ன 8 வருது, நம்மளை கவுத்துட்டாங்களா? நான் இல்லை, என் பொண்டாட்டி காலத்தில் தாலி கட்டினோடனே என் மனைவி ராசி சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க. சினிமாவில் என்ன வேணாலும் நடக்குமே, ரொம்ப பயத்திலேயே இருந்தேன். ரிசப்ஷன் நடக்குது, 2 நாளில் ரிலீஸ். ரிசப்ஷனில் ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. அந்த அதிசயம் என்னென்னா, நான் கூப்பிடாதவங்கெல்லாம் வந்துட்டாங்க. ஒரு பக்கம் நான் எக்கனாமிக்கலாக செஞ்சுட்டு இருக்கிறேன், எல்லாத்துக்கும் சாப்பாடு பத்துமான்ற டென்ஷனில் வேறு நின்றுட்டுருக்கேன். அப்போது திடீர்னு ஆர்.எம். வீரப்பன் சார் வந்தார். அவர் வந்த உடனே, வாயா, ஐயோ நான் வேறு இவரை கூப்பிடவே இல்லையே, இவரெல்லாம் வந்துட்டாரே, சாப்பாடு கரெக்டாக இருக்குமா? என்னுடைய திங்கிங். அப்போ சின்ன பையன் நான்.
ரொம்ப கஷ்டத்தில் நடக்குது அந்த திருமண ரிசப்ஷன். அப்போ ஒரு ஆச்சரியம் என்னென்னா, ஐயா வந்து சொல்கிறாரு, படம் பார்த்தேன், ரொம்ப சிறப்பாக இருக்கு. ராமானுஜம் கூப்பிட்டு காட்டினார், இந்த பையன் நல்லா வருவான்னு. என்னுடைய அடுத்த படம் நீ தான் டைரக்ட் பண்ணுறேன்னு அங்கேயே 2 லட்சம் ரூபா செக்கு கொடுத்தாரு. அதுதான் டிஆர் அவர்கள். ஒரே நாளில் என்னை லட்சாதிபதி ஆக்கிறதுக்கு இவர் உதவிகரமாக இருந்திருக்காரு. நான் உண்மையை சொல்கிறேன். ஏன்னா மணியையர் அவர்களும் அவர் டிஆர் அவர்களும் அண்ணன் சுரேஷ் சார் அவர்களும் இவங்கெல்லாம் வந்து ஒரு டீம். அதே ஜிவி அவர்களும் அதே மாதிரி இன்னொரு தடவை இன்னொரு நிகழ்வை சொல்ல விரும்புகிறேன். எனக்கு எஜமானிச்சி சின்ன கவுண்டர் படம் ரிலீஸ் ஆகிட்டு ஓடிட்டுருக்கு. திடீர்னு ஒரு நாள் நைட்டு எனக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே ரஜினி சார் ஃபோன் பண்ணுறாரு, உதயகுமார் உங்கள் படம் நல்லா ஓடுது அப்படின்னு. உடனே எனக்கு கை ஓடல, கால் ஓடல. ஆமாம் சார், மன்னன் நல்லா இருக்குன்னாங்க சார். மன்னனுக்கு அடுத்தது சின்ன கவுண்டர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நோ 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 சின்ன கவுண்டர் கலெக்ஷன் தான் பெஸ்ட்டு, டிஆர் சொன்னார் அப்படின்ட்டார். அப்போனா இந்த டிஆர்ன்றவர் எத்தனை விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் என்னென்ன எல்லாருக்கும் சேரணுமோ அந்தந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கிறாருன்றது தான் மிக மிக பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஸோ இதுக்கு மேலே நான் நிறைய பேசக்கூடாது. ஏன்னா அவர் சொன்னார், சினிமா தியேட்டர் அதிபர்கள் சங்க தலைவராக மட்டும் இல்லாமல் இந்த சினிமா ஒட்டுமொத்த சினிமாவும் நல்லா இருக்கணும்னு நினைச்ச தலைவர்களில் அவர் ஒரு மிகச்சிறந்த தலைவர். இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் எல்லாம் அதான் நினைக்கணும். நிறைய தலைவர்கள் அதை நினைக்கிறது இல்லை. ஒரு சிலரை தவிர போராடுறாங்க சில பேர் விட்டு கொடுத்துட்றாங்க. விட்டு கொடுக்காம இந்த சினிமா மறைந்த மாமேதை திரையுலக தந்தை திரு டிஆர் அவர்களுடைய வழியிலே நமது திரையுலகம் செல்ல வேண்டும் என்று அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, அவருக்கு ரொம்ப பாசம்னா ரொம்ப பாசம் வைப்பார் போல் இருக்கு. அவருடைய தேட்டருக்கு பேரே ஜெயந்தி. திருவான்மையூர் ஜெயந்தியை நம்ம தேட்டராக தான் பார்த்துருக்கோம். பட் அது அவருக்கு உயிர். அந்த உயிரும் இந்த உள்ளங்களும் என்றென்றும் சந்தோஷத்தை கொண்டாட வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.